தவறுகள் நடக்கும். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, இன்க்ளூடிங் மீ. டோன்ட் திங்க் ஐ எம் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். It's not that I'm running a perfect family. No, I have my own issues. I have my own problems. I have my own weaknesses. I have my own shortcomings. என்னுடைய வாழ்க்கையிலையும் தவறுகள் நடக்க தான் செய்யுது. I have to come clean. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கோவத்தில் கொஞ்சம் ஈகோவில் அப்படியே கொஞ்சம் முரண்டு பிடிக்கலாம். நம்ம ஆவியானவர் விட மாட்டார். பேசுகிறத பேசி விட்டு இல்லை உத்தவங்க மாதிரி சுற்றி வர்ற போய் மன்னிப்பு கேளு போ. அம்மா தாயே மன்னிச்சுக்கோ, தெரியாமல் பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, இனிமே அப்படி பேச மாட்டேன். பல முறை அப்படி என் மனைவிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். என் மனைவி எத்தனையோ முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. We've resolved our problems. By God's grace, our family is going good. We are not perfect, but we are going good. Because we made a decision not to hide anything. தவறு நடக்கும்போது சாரி, ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். டிஸ்ஆனஸ்டி மாத்திரம் நம்ம லைஃப்ல உண்மைக்கேடான காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில வச்சுக்கிட்டு அப்படியே நேவிகேட் பண்ணி அப்படியே வெற்றியா மேல வந்துருவேன்னு கனவு காணலாம். நடக்காது. உண்மையை சொல்லிருங்க. உங்க அப்பா மட்டும் உண்மையா இருங்க, கணவன் மனைவிட்ட உண்மையா இருங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட உண்மையா இருங்க, குடும்பத்துக்கு உண்மையா இருங்க. உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.